சேனல் சுங்கபலானி. இந்த உண்மையான இன்சிடெண்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு அழகான ஒரு கிராமம், மலையடிவாரத்தில் ரொம்ப பசுமையான ஒரு கிராமம். மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு விவசாயம் பண்ணிட்டு ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த ஊரில் ரொம்ப பெரிய ஒரு விவசாயி இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் வயசானவர். ஆனால் அவர்கிட்ட இல்லாத சொத்து இல்லை, இல்லாத நிலம் கிடையாது, நிறைய பணம், இப்படி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தது. அவரோட பேர் மிஸ்டர் ஜான். மிஸ்டர் ஜான் கிட்ட நல்ல ஒரு விஷயம்னு சொல்லிட்டு மக்கள் யாருமே பார்க்காத ஒரு ஆள். அவரை பற்றி அவர் ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பர்சன். அதனால் அவரை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. அதே ஊரில் ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலுக்காரர். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சாப்பாடுலாம் அவர் ஹோட்டலில் செஞ்சு நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் மிஸ்டர் ஜானை பார்க்கறதுக்காக மிஸ்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன் வராரு. அவர் வந்ததும் மிஸ்டர் ஜான் கிட்ட, உங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, உங்களுக்கோ வயசாயிருச்சு, ஏன் நீங்கள் உங்களுடைய இந்த காசெல்லாம் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு மிஸ்டர் ஜான் என்ன சொன்னாங்க தெரியுமா? கடவுளுக்கு தெரியும் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்ன்ட்டு, இது கடவுளோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதை கேட்டுட்டு மிஸ்டர் ஃப்ளெமிங்க்கு ரொம்பவே கடுப்பாயிருச்சு. இன்னையா இந்த மனுஷனுக்கு எவ்வளோ காசு இருந்தோம் இப்படி பேசுறாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஃப்ளெமிங் இந்த விஷயத்தெல்லாம் போய் ஊர் மக்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சு, ஊர் மக்கள் எல்லாத்தையும் எதிர்ப்பை சம்பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. யாருக்கு எதிராக அப்படின்னா மிஸ்டர் ஜானுக்கு எதிராக. இவருக்கு இவ்வளோ பணம் இருக்கு, ஆனாலும் கொடுக்க மாட்டேறாரு. ஆனால் பாரு, ரொம்பவே பணக்காரன் இல்லைதான் மிஸ்டர் கிரே, ஆனால் அவர் நிறைய மக்களுக்கு உதவிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிரேவை பற்றி பெருமையாகவும் மிஸ்டர் ஜானை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாகவும் பேசிட்டு இருந்தாரு மிஸ்டர் ஃப்ளெமிங். அந்த ஊர் மக்களும் அதை நம்பி நிறைய விஷயங்களை அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க, மிஸ்டர் ஜானுக்கு எதிராக. அதுக்கப்புறம் வயதான அந்த மிஸ்டர் ஜான் கொஞ்ச நாள்லேயே நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்ததுக்கப்புறம் மிஸ்டர் கிரே அவர்கள் அவங்க ஹோட்டலில் சமைச்ச சாப்பாடெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அதுவும் ஸ்டாப் ஆகிடுது. ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு அந்த மிஸ்டர் கிரே கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன் நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தீங்களே, இப்போ ஏன் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது மிஸ்டர் கிரே சொன்னார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் என் காசில் ஒன்றும் தினமும் உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கல, உங்களுக்கு உதவிட்டு வரல. இறந்து போன மிஸ்டர் ஜான் அவரோட நிலத்துல விளைஞ்ச அந்த தானியங்கள், அந்த அரிசி, அந்த நெல்லை வச்சு தான் உங்களுக்குலாம் நான் இத்தனை நாளாக சாப்பாடெலாம் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அவர் இறந்ததுனால என்னால் உங்களுக்கு இனிமேல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் மிஸ்டர் ஃப்ளெமிங்க்கும் அந்த ஊர் மக்களுக்கும் உண்மை என்னங்கிறது புரிய வந்துச்சு. அந்த இன்சிடெண்ட் ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் இருக்கிறப்போ அவர் அவங்களுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசி பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம உலகத்தில் நிறையவே நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்காம அவங்கள பற்றி தப்பாக பேசுறதுங்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சாலுமே அது தப்பாக தான் பார்க்கப்படுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ யாரும் இந்த மாதிரி முழுமையாக தெரிஞ்சுக்காம ஒருத்தவங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம தவறாக பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த ஒரு லைஃப் இன்சிடெண்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
Until then, bye from Twinkle Bellani.